ஹே டுடே எங்க வீட்ல பார்ட்டிமா, ப்ளீஸ் கம். அட்டென்ஷன் ப்ளீஸ். இந்த சாட்டர்டே நம்ம வீட்ல ஒரு அருமையான பார்ட்டி ஏற்பாடு பண்ணலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு நீங்களே என்ன சொல்றீங்க? என்னது பார்ட்டியா? அம்மா அம்மா பார்ட்டில டான்ஸ் எல்லாம் ஆடலாமா? டான்ஸ் எல்லாம் இல்ல ஷின்சான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்ல ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி வைக்க போறேன். அப்படினா நிறைய ஜூஸ் கிடைக்கும்ல மிச்சி? இது வீட்ல நடத்துற பார்ட்டி ஹாரி. என்ன திடீர்னு பார்ட்டி? எனக்கு தெரியாம ஏதாவது ஸ்பெஷல் அகேஷனா? எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறது லைஃப்ல போர் அடிக்குது ஹாரி. அதனால லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணுங்கிறதுக்காக தான் இந்த பார்ட்டியை நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்பா அப்பா இங்க பாத்தீங்களா? ஓ, இந்த பார்ட்டிக்கு இதுதான் காரணமா? ஏன் மிச்சி? அப்பா கேக்குறாருல, பதில் சொல்லுங்கம்மா. சரி, நீங்க யாரெல்லாம் பார்ட்டிக்கு இன்வைட் பண்றதுன்னு டிசைட் பண்ணுங்க. நான் ஓகே வீட்டுக்கு போய் அவளை நேர்ல இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐ ஜாலிமா. அப்ப நானோ காக்காவும் கூப்பிடலாமா? நான் கூட மிஸ்டர் காவாகுச்சியை இன்வைட் பண்ணலாம்னு இருக்கேன். காவாகுச்சி தானே, கூப்பிடுங்க கூப்பிடுங்க. சூப்பரா இருக்கே. அம்மா அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, பார்ட்டிக்கு இந்த டிஷ் நாம பண்ணலாமா? ப்ளீஸ்மா வாங்கம்மா. அப்படியே எங்க காட்டு பார்க்கலாம். அட நல்லா இருக்கே. அப்பப்ப உனக்கு கூட மூளை வேலை செய்யுது. ஏன்னா நான் எங்க அப்பா மாதிரி. அட இவ்ளோ செலவாகுமா? இதெல்லாம் வேணாம் ஷின்சான், இதெல்லாம் செலவு ஜாஸ்தி ஆகும். இது வீட்ல வைக்கிற சின்ன பார்ட்டி தானே, பட்ஜெட் ரொம்ப கம்மிடா செல்லும். ரொம்ப பண்ணாதீங்க என்ன. போன வாரம் Dress வாங்க போறேன், நீங்க எவ்வளவு எடுத்தீங்க அத நான் கேட்டேனாமா? இருந்தாலும் ஓவரா பேசுறான். ரெடி ஆயிடுச்சு. ஆஹா, ஹிமவரி அத புடிச்சு இழுக்க கூடாது. ஷின்சான் கொஞ்ச நேரம் வந்து பாப்பாவை பாத்துக்கோ வா. ஓகே. அம்மா ஹீரோக்கு பசிக்குது போல இருக்குமா, சாப்பாடு கேக்குறான். சாரி ஷின்சான், நான் மறந்துட்டேன். நீயே கொஞ்சம் ஷீரோக்கு சாப்பாடு கொடுத்துடு. அம்மா இங்க கிச்சன்ல வேலையா இருக்கல, பாத்துக்கோ ஷின்சான். கொஞ்சம் அந்த பாட்டிலை அடுக்க ஹெல்ப் பண்ண. உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? வேலை செஞ்சுட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியல? சரி. இன்னைக்கு நம்ம வீட்ல செம்ம பார்ட்டி இருக்கு ஹீரோ. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா நான் எதுவும் பண்ணல, ஹீமாவரி தான். ஒண்ணு பெரிய மேட்டர் இல்ல, நான் தொடச்சிடுறேன். என்னது இது பெரிய விஷயம் இல்லையா? இப்படி பாழாக்கிட்டியே, இது எப்படி சரி பண்றது? ஹீமாவரிய பாத்துக்க தானே உன சொன்னேன், எங்க போன? ஹீரோக்கு சாப்பாடு வைக்க என்னதானே போ சொன்னீங்க? மறந்துட்டேனே. எல்லாம் இப்படி தீஞ்சு போச்சே. மிச்சி இங்க பாரு. நீ பரபரப்பா இருக்கும்போதே நினைச்சேன். அப்பவே ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணுங்கன்னு சொன்னேன். வாயை மூடுங்க. தனியா நான் இவ்வளவு வேலையை தான் பாப்பேன். எங்க மேல ஏன் கோவப்படுற மிச்சி? நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையா வேலை செஞ்சிருந்தீனா இதெல்லாம். பார்ட்டி வேணாம், ஒண்ணு வேணாம், நான் போறேன். என்ன மிச்சி, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. எங்க போற? என்னடா உங்க அம்மா இப்படி போறாங்க? சரி விடுங்க, கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்கலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்பா இப்ப நம்ம என்னதான் பண்றது? எனக்கு மட்டும் இப்ப என்ன பண்ணணும்னு தெரியுமா என்ன? சரி வா, முதல்ல எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இன்னைக்கு பார்ட்டி கேன்சல்னு சொல்லிடுவோம். அப்ப பார்ட்டில கேன்சல் பண்ணாதீங்கப்பா, எனக்கு பார்ட்டி வேணும். என்ன சொல்ற? உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒண்ணு சமைச்சு வைக்கலாம்ல. எனக்கு என்ன சமைக்க தெரியும் ஷின்சான்? அதுவும் இத்தனை பேர் வராங்க, அத்தனை பேருக்கும் நான் சமைக்கிறதா? அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சது 2-3 சின்ன ஐட்டம்ஸ் தான். அதை எப்படி சர்வ் பண்றது? ரைஸ் பால்ஸ் ரெடி பண்ணலாம்ப்பா. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, நீ சொல்றதே ட்ரை பண்ணுவோம். ஷின்சான் டேஸ்ட் பண்ணு. கண்ணுங்க பார்க்கலாம். ஆஹா சூப்பரா இருக்குப்பா. நிஜமாவா சொல்ற? ஆனா டேஸ்ட் தான் வித்தியாசமா இருக்குப்பா. வித்தியாசமா இருக்கா? ஷின்சான் பாத்து வெட்டு. அதெல்லாம் நாங்க கரெக்டா வெட்டுவோம், நீங்க கையை வெட்டிக்காதீங்க. அம்மா போச்சா? உன்னை சொல்லிட்டு நான் வெட்டிக்கிட்டேன். விடுங்கப்பா, வயசானாலே அப்படிதான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் நீயும் சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்ல ஷின்சான்.
இவ்வளவு நேரம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னப்பா பண்றது? நனோகோ அக்கா வருவாங்கன்னு நான் ஜாலியா இருந்தேன். இவன் திருந்தவே மாட்டான். இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற ஷின்சான்? டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. டிஷிங். பரவாயில்லையே, கலக்கிற. சமையல்லையும் நாங்க விட மாட்டோம் தெரியும்ல. அதுக்குள்ள எல்லாரும் வந்துட்டாங்களா? குட் ஈவினிங். வாங்க வாங்க. ஹை கீகோ ஆண்டி. ஹாய் ஷின்சான். அப்புறம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஹே மிட்சி, இங்க வா. கோச்சிட்டு போய் கீகோ ஆண்டி வீட்ல உட்காந்துக்கிட்டீங்களாமா? என்ன பல்ல இழிச்சிட்டு இருக்க? சாரி சொல்லு. சாரிங்க, நான் இந்த மாதிரி பாதியில விட்டுட்டு போயிருக்க கூடாது. பரவாயில்ல மிச்சி, இது என்ன உனக்கு புதுசா? முதல்ல உள்ள வா. ஏதோ நாங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தோம், அதுக்குள்ள வீட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கலாமா? இவன் தொல்லைத்தான் தாங்க முடியல. கொஞ்சம் பேசாம இருக்கியா? சரி, சண்டை போடுறத நிறுத்துங்க. முதல்ல போய் சமைக்கிற வேலைய பாப்போம் வாங்க. ஆக்சுவலா நாங்களே எல்லாத்தையும் சமைச்சிட்டோம். தைரியம் தான் வந்து சாப்பிடுங்க. வாங்க. ரைஸ் பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்கனே. இவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா ஆமா, இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நீங்க ஒரு ஹோட்டலே ஓபன் பண்ணலாம். நிஜமாவா? அப்படின்னா நான் வேலையை விட்டு ஒரு ஹோட்டல் திறந்துறவா? அம்மா ரைஸ் பால்ஸ் எப்படி இருக்குமா? ரொம்ப டேஸ்டா இருக்கு. கஷ்டப்பட்டு பண்ணீங்களா? தெரியுமே, ஏன்னா ஷின்சான் கை வச்சா எந்த வேலையும் சொதப்பிட்டு போகாது தெரியும்ல. ரொம்ப தான் பீத்திக்கிறான். இல்ல மிச்சி, இதெல்லாம் நல்லா வரதுக்கே அவன் தான் காரணம்.